அரிசி கிச்சடி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான அரிசி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இது ஏன் அரிசி கிச்சடி அப்படின்னு சொல்கிறோன்னா, கிச்சடி அப்படின்னாலே நம்ம பக்கத்தில் தென் இந்தியாவில் பிரசித்தி பெற்றது வந்து ரவை வைத்து செய்யக்கூடிய கிச்சடி. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே ரவை கிச்சடியை நிறையா நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அரிசி வச்சு பண்ணுற கிச்சடி வந்து மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் வட இந்தியா முழுக்கவும் இது வந்து ரொம்ப பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு வகையாகும். அதனால தான் அரிசி கிச்சடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த அருமையான சுவையான அரிசி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசி கிச்சடின்றது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சமச்சீர் உணவாகும். ஏன்னா இதில் வந்து என்னென்னா எல்லா விதமான அதாவது பருப்பு இருக்கும் பொதுவாக நம்மளுக்கு அது புரதச்சத்து கொடுக்கறதுக்கு. அதே நேரத்தில் நம்ம காய்கறிகளை போட போகிறோம். காய்கறிகள்னும் பொழுது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் வகை இல்லாத காய்கறிகளை உபயோகப்படுத்துங்க. அதாவது கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு பிடிச்சிருந்ததுன்னா உருளைக்கிழங்கும் போடலாம். அப்படி இல்லாட்டியும் வெறும் இந்த காய்கறிகளை மட்டுமே போட்டு நம்ம நல்லா பண்ணலாம். ஆனால் நீர் காய்கறிகள் மட்டும் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஆக முதல்ல என்ன பண்ணுறோன்னா, அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. நம்ம சாதத்துக்கு பொதுவாக ஊற வைப்போம் இல்லைங்களா, ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி அரிசியை ஊற வச்சிங்கன்னா அது மிருதுத்தன்மையும் இருக்கும், அதனுடைய அளவும் அழகாக நீளமாக வரும். அதனால தான் நம்ம அரிசியை ஊற வச்சு உபயோகப்படுத்துகிறோம். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு அரிசிக்கு 1 பங்குனா அதுக்கு அரை பங்கு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அதே மாதிரி 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணீர் இதில் ஊற்றணும். நம்ம அரிசியை எதை வைத்து அளக்குறோமோ அதையே இதுக்கு உபயோகப்படுத்தலாம். 3 பங்கு தண்ணீர் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு மேலே இந்த குக்கர் பாத்திரத்தை வச்சு அடுப்பை வச்சிடலாம். தண்ணீரை ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு உப்பை இப்பயே போட்ட போகிறோம். உப்புக்கு அப்புறமா 2 தேக்கரண்டி அளவு எண்ணெய். இப்போ முதல்ல கழுவி ஊற வைத்த பருப்பு போட்டுடலாம். அடுத்தது அரிசியை போட்டுடலாம். கேரட் மற்றும் பீன்ஸ், இதுதான் நான் இப்போ இந்த காய்கறியாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட், பீன்ஸ் அல்லது கொஞ்சம் இப்போ பச்சை பட்டாணி இருக்குது, பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாம். கிச்சடியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை விதவிதமாக பண்ணுவாங்க. மிளகாத்தூளை அப்படியே போட்டுடலாம். ஆனால் நாம் மிளகாய்த்தூளை போடாமல் என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகாயினுடைய நறுமணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த வேகும் பொழுதே இதோட கலந்து வரும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லதும் அது. அதனால் அரிந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, 2-3 போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 3 போட்டிருக்கேன். அப்புறம் சிறிய துண்டாக அரிந்த இஞ்சி, சிறிது மஞ்சள் தூள். இப்போ இதை நம்ம குக்கர் பாத்திரத்தை போட்டு மூடி நல்லா ஒரு 4-5 விசில் சத்தம் வர வரைக்கும் இதை அடுப்பில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். குக்கர் உபயோகப்படுத்தாமல் நம்ம வேறு பாத்திரத்தை பண்ண போகிறோன்னா அடிக்கனமான ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்தி அந்த பாத்திரத்தில் எல்லா பொருட்களையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிதமான அல்லது சிறு தீயில் வச்சு மூடி வைக்கணும். ஏன்னா அந்த அரிசி பொங்கி தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மெதுவாக மூடிய ஒரு கொஞ்சம் அதில் இடைவெளி விட்டு நம்ம மூடி வச்சோன்னா அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வராமல் நல்லபடியாக நம்மளுடைய கிச்சடி தயாராகும். இப்போ நம்ம ஒரு 5 சத்தம் வந்ததுக்கப்புறமா நம்மளோட கிச்சடி எப்படி தயாராகிருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்மளது ஒரு 5 குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை அணைச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தீங்களா, அருமையான பக்குவத்தில் சாதம், பருப்பு மற்றும் இந்த காயெல்லாம் சேர்ந்து வெந்திருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. எவ்வளோ சுலபமாக ஒரு உணவு தயாரிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ இதுக்கு என்ன விசேஷம்னா, இதை நம்ம இப்படியே இப்போது தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் அல்லது நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றினா ரொம்ப விசேஷம் இது. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து வெந்தயம் போட்டு தாளிப்போம். இதுக்கு வந்து நல்ல ஜீரகம் கொஞ்சம் நிறைய போட்டு தாளிக்கணும். இது கடுகு மற்றும் ஜீரகத்தை இதில் போட்டுடலாம். கடைசியாக கருவேப்பிலையை போட்டுடலாம். நம்மளுடைய தாளிதம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொட்டிடலாம்.
ரொம்ப சீக்கிரத்தில் இந்த கிச்சடியை பொதுவாக திடீர்னு விருந்தினர்கள் வந்துட்டா கூட நம்ம சமைச்சிடலாம். இந்த கிச்சடி வந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிர்டி சாய்பாபாவுடைய சன்னிதானத்துலேயும் அடிக்கடி பிரசாதமாக வழங்கப்படும். அவருக்கு ரொம்ப பிடித்த உணவு வகை இது. இது நிறைய பேர் சீக்கிரமாக எல்லாமே இதில் சேர்ந்துருக்கிறதுனால, நார்ச்சத்து எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். நமக்கு இது பருப்பு சாதம் மாதிரி வகையை சேர்ந்ததுங்க. அதாவது இதில் வந்து புளி தண்ணியோ புளியோ கரைச்சலோ நம்ம சேர்த்ததில்லை. இந்த உணவு அப்படியே பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கலாம். அல்லது சிறிது சுவை தேவைப்படும் நினைக்கிறவங்க கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சுக்கலாம். இது வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பிழிஞ்சால் போதும். இல்லாட்டி எலுமிச்சை சாறு இல்லாமலேயும் பருப்பு மற்றும் நெய் போட்டு இது ரொம்ப நல்லா கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து கலரி விட்டுடலாம். இதை இப்படி பரிமாறும் பொழுது சுட சுட ஒரு 2 தேக்கரண்டி நெய்யை விட்டு பரிமாறினீங்கன்னா இதை விரும்பி சாப்பிடாதவங்களே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த கிச்சடிக்கு பொதுவாக காய் செய்யலாம், அல்லது வத்தல் அப்பளம் அதை வச்சுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன துண்டு ஊறுகாய் பக்கத்தில் வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கே அருமையாக ஜம்முன்னு இருக்கும். நல்ல ஒரு எலுமிச்சை ஊறுகாய் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் வைங்க, அப்புறம் சாப்பிட கூப்பிட்டு அசத்திடுங்க. அருமையான இந்த கிச்சடியை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்ல தோசுவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் குடும்ப நண்பத்தினருக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.